நா. பார்த்தசாரதி அவர்களின் வெற்றி முழக்கம். அத்தியாயம் 39. காதலன் கலைநலம். உதயணனோடு பேசுகிற போதும் பழகுகிற போதும் அவன் ஏதோ அரச குலத்தீர் பிறந்த ஓர் இளைஞன் என்ற எண்ணமே இயல்பாக பதுமைக்கு ஏற்பட்டது. அவனே தன்னிடத்தில் கூறியிருந்தபடி மாணகன் என்ற அந்தன இளைஞனாக அவனை அவளால் எண்ண முடியவில்லை. அவனோடு பழக பழக தான் ஒரு அந்தன இளைஞன் என்று அவன் கூறியது பொய் என்பதாக ஒரு விதமான நம்பிக்கையும் அவளை அறியாமலே அவள் உள் உணர்வில் கலந்து வளர்ந்து வந்தது. அவன் வேண்டுமென்றே உண்மையை தன்னிடம் மறைப்பதாக தோன்றியது அவளுக்கு. சொல்லும் செயலும் எடுப்பான தோற்றமும் திரு நிறைந்த முகசாயலும் ஆகிய யாவும் சேர்ந்து உதயணனின் மாறு வேடத்தில் அவளுக்கு ஐயத்தை தோற்றுவித்திருந்தன. அந்த ஐயத்திற்குரிய விவரமான விடைதான் அவளுக்கு புரியவில்லை. எதற்கும் அவனுடைய கலைத்திறனை பரிசோதித்து பார்க்கலாம் என்ற கருத்துடன் தன் தோழியாகிய யாப்பியாயினியின் துணையை அதற்காக நாடினாள். மாடத்தில் உள்ள பள்ளி அறையில் அப்போது பதுமை இருந்தாள். நண்பகற் பொழுது ஆகியிருந்தது. யாப்பியாயினியை அழைத்து அவளிடம் தனது கருத்துக்களை கூறி தன் முன்னிலையில் அவற்றை அவனிடம் விசாரித்து விடை கேட்க வேண்டும் என்று கூறினாள் பதுமை. தானே நேருக்கு நேர் அவனை கேட்பது அவ்வளவு பொருத்தமாக இராது. மேலும் அவன் மனதில் தன்னை ஐயமுற காரணமாகும் என்றெண்ணியே யாப்பியாயினியை பதுமை தானும் அறிய வசதியாக தன் முன்னிலையிலேயே அவனிடம் பேச்சு கொடுத்து அவற்றை அறியுமாறு கேட்டுக்கொண்டாள். தோழியும் அதற்கு ஒப்புக்கொண்டாள். அப்படியே செய்யவும் முற்பட்டாள். உதயணன் மாட பேரறைக்குள் வந்து அமர்ந்ததும் யாப்பியாயினிக்கு பதுமை கண்களால் ஏதோ குறிப்பு காட்டினாள். யாப்பியாயினி அந்த குறிப்பை புரிந்து கொண்டு உதயணனை அணுகி புன்னகையோடு கேட்கலானாள். மதிப்பிற்குரிய அந்தன இளைஞரே, தங்களை பார்த்தால் இசை முதலிய நுண்கலைகள் பலவற்றிலும் தங்களுக்கு நல்ல பயிற்சி இருக்க வேண்டும் என்று தெரிகிறது. உண்மையில் தாங்கள் எந்தெந்த கலைகளில் தேர்ச்சி பெற்றிருக்கிறீர்கள் என நாங்கள் அறிந்து கொள்ள ஆவலாயிருக்கிறோம். அருள் கூர்ந்து இதற்கு விடை கூறலாமா என்று பணிவோடு அவனிடம் கேட்டாள். புன்னகையோடு அவள் இவ்வாறு கேட்டதும் அவள் குரலில் இருந்த பணிவு ஒரு விதமான குறிப்புடன் அமைந்திருந்ததையும் கண்டு முதலில் உதயணனுக்கு சந்தேகம் உண்டாகிவிட்டது. இவர்கள் நம்மை பற்றிய உண்மையை அறிந்து கொண்டு விட்டார்களோ என்ற அச்சம் ஒரு கணம் அவனை நடுங்க செய்தது. அதே நேரத்தில் தன்னிடம் அந்த தோழி குத்தலாக அப்படி கேட்டிருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே அவனுக்கு சிறிது சினமும் எழுந்தது. அப்படி இருந்தும் கூட அவன் தான் அந்தன இளைஞன் என்ற வேடத்திற்கு ஏற்றபடியே அவளுக்கு மறுமொழி சொன்னான். மறுமொழியாக அவன் சொன்ன வார்த்தைகளிலேயே அவன் மனத்தில் மூண்ட அந்த கோபத்தின் குறிப்பும் லேசாக துணித்தது. வேதங்களை நன்கு பயின்ற அறிஞர்கள் பலர் இருந்தால் அவர்களுக்கு முன் என் திறமையையும் வேதநூர் பயிற்சியையும் விளக்கி காட்டுவேன். அந்தன இளைஞனாகிய எனக்கு இதனை தவிர வேறு என்ன தெரிந்திருக்க முடியும்? இசை முதலிய கலைகளை என் போன்றோர் எவ்வாறு கற்க நேர்ந்திருக்கும்? தெரிந்திருந்தும் என்னிடம் நீ இந்த கேள்வியை விளையாடுபவள் போல கேட்கிறாயே, இது உனக்கே நன்றாக இருக்கிறதா? அந்தணர்களுக்கு வேத நெறியும் வைதீக ஒழுக்கமுமே தலை சிறந்த கலைகள். வேள்வி செய்யவும் அதற்குரிய கருவிகளை இயற்றவும் நான் நன்கு அறிவேன். இசை கருவிகளையும் இசையையும் அறிவதனால் எங்களுக்கு ஏதும் பெரும் பயன் உண்டோ? என்றோ ஒரு நாள் என் மனைவியின் வற்புறுத்தல் பொறுக்க முடியாமல் அவள் நோயாக கிடந்த துயரை மறக்க செய்வதற்காக குடமுழா என்ற இசைக்கருவியை ஒரே ஒரு முறை வாசித்திருக்கிறேன். அதுதான் நான் முதலாக இசைக்கருவியை கையால் தொட்ட நாள் என்று அழகாக தன் நடிப்புக்கு ஏற்ற வார்த்தைகளை புனைந்துரைத்தான். இதை கேட்ட பதுமை புன்சிரிப்பொன்றை உதிர்த்து கொண்டே யாப்பியாயினியின் காதிலே மட்டும் விழும்படியாக, அவ்வளவும் நடிப்பு. உண்மையில் இவர் ஒரு சுவை மிக்க கலைஞராக இருக்க வேண்டும். அதை இப்போதே சோதித்து அறிந்து விடுவோம். நீ சென்று நான் வாசிக்கும் யாழை எடுத்துக்கொண்டு விரைவில் இங்கே வா என்றாள். உடனே தோழி விரைவாக சென்று பதுமையின் யாழோடு திரும்பி வந்தாள். யாழை பதுமையின் கைகளில் அளித்தாள். பதுமை யாழை தன் கையில் வாங்கி அதை வாசிக்க முயலுகின்றவள் போல சிறிது நேரம் நரம்புகளை மீட்டினாள். வேண்டுமென்றே நரம்புகளில் கெட்ட ஓசையை பிறக்குமாறு செய்து தான் அதை வாசிக்க ஆற்றாதவள் போல தோழியிடம் அளித்து உதயணன் பார்க்கொண்டு சென்று அதனை செப்பன் செய்து வாங்கி வருமாறு குறிப்பால் கூறினாள். அவன் இசைக்கலையில் நல்ல பழக்கமுடையவன் என்பதை எவ்வகையிலாவது வெளிப்பட செய்துவிட வேண்டும் என்பது பதுமையின் ஆசை. அந்த ஆர்வ தூண்டுதலினாலேதான் பதுமை இவ்வாறு செய்தாள். யாப்பியாயினி மீண்டும் யாழை கையில் வாங்கிக் கொண்டு சற்று தள்ளி அமர்ந்திருந்த உதயணன் பக்கம் சென்றாள். யாழை உதயணனுக்கு முன்னால் பட்டு உரையை விரித்து
அதன் மேல் வைத்துவிட்டு, இதன் நரம்புகள் தளர்ந்தமையால் இதனது ஒளி பிழைத்தது. இதனுடைய நரம்புகளை ஏற்ற இடத்தில் அமையும்படி முறுக்கி சுருட்டி கொடுத்து அருளல் வேண்டும் என்று அவனிடம் கூறினாள். ஏதோ கவனத்தில் வேறு சிந்தனையில் லயித்து போயிருந்த உதயணன் செவிகளில் அவள் கூறிய வார்த்தைகள் சரியாக விழவில்லை. அவள் தனக்கு முன்பு யாழை வைத்திருக்க கண்டு வழக்கப்படி தன்னை வாசிக்க சொல்லி வேண்டுகிறாள் போலும் என்று எண்ணிக்கொண்டு, இந்த யாழ் வித்தையோடு எந்த வழியிலும் தொடர்பு இல்லாதது எங்கள் அந்தணர் மரபு. என்னை இப்படி வாசிக்க சொல்லி வற்புறுத்தி வருத்துவதை பார்த்தால் இனிமேல் யாழ் கற்றுக்கொண்டு விடலாமா என்று எண்ணுகிறேன் யான் என்று சற்றே உரத்த குரலில் அவளுக்கு உதயணன் விடை கூறினான். அதை கேட்ட பதுமை சிரித்த வண்ணம், அந்தணரே, நேர் இதனை வாசிக்கவோ அதற்காக வலிய முயன்று கற்கவோ வேண்டாம். இதில் உள்ள நரம்புகள் தளர்ந்ததனால் இது இனிமை குன்றி போயிற்று. சற்றே நரம்புகளை இறுக்கி ஒன்று சேர்த்து கொடுத்தால் போதும் என்று பதுமை திரும்பவும் சாதுரியமாக கூறினாள். சூழ்ச்சிகளிலும் பிறர் மன இயல்பை நுட்பமாக ஆராய்ந்து உணர்வதிலும் தேர்ந்தவனாகிய உதயணன் இந்த இடத்தில் தன்னை மறந்து பரவச நிலையோடு பதுமையின் தந்திரபுரியில் மாட்டிக்கொண்டான். யாப்பியாயினிக்கு கூறிய விடையளவில்தான் அவனுடைய நடிப்பு பயன்பட்டது. யாழ்கலையில் பயின்று பழகி பழுத்த அவன் கைகள் அவனையும் அவன் நடிப்பையும் மறந்து தாமாகவே மீறிவிட்டன. நரம்புகளை இறுக்கி கொடுக்குமாறு பதுமையின் தோழி கேட்டபோது, நான் யாழோடு சற்றும் பழக்கமில்லாத அந்தணர் குலத்தில் பிறந்தவன் என தான் கூறியதற்கேற்ப பேசாமல் இருக்க வேண்டும் உதயணன். பாடத் தெரியாது என்றவன் கூறியவுடன் சற்றைக்கெல்லாம் அதை மறந்து நரம்பை திருத்தி கொடுக்க சம்மதித்தால் அது எப்படி இருக்கும்? யாழோடு பழக்கம் சிறிதும் இல்லாதவனுக்கு அதை எவ்வாறு திருத்த தெரிந்தது என்று எண்ணுவார்களே என நினைக்க தவறி உதயணன் நரம்பை இறுக்கி கொடுக்கும் எண்ணத்துடனே யாழை கையில் எடுத்துவிட்டான். இது அவனது முதல் பலவீனமாயிற்று. உதயணன் அந்த ஒரு நொடியில் தான் கொண்டிருக்கும் வேடம், தங்கியிருக்கும் இடம், அதற்கு முன் வேடத்திற்கேற்ப கூறிய பொய் வார்த்தைகள் முதலிய யாவற்றையுமே மறந்து யாழை செப்பம் செய்ய தொடங்கிவிட்டான். அவ்வாறு அவன் செப்பம் செய்த முறையினாலேயே அவன் உண்மையில் யாழிலே பேரறிஞன் என்பதை பிறர் அறிந்து கொள்ளலாம். பதுமைக்கு எதிரில் அவனுக்கு அந்த நுணுக்கமான எண்ணம் நினைவிலே எழாமற் போய்விட்டது. நரம்புகளை ஏற்றபடி இறுக்கி கட்டிவிட்டு அவை சரியான முறையில் பண்ணோடு ஒலிக்கின்றனவா என்றும் ஆராயத் தொடங்கிவிட்டான் உதயணன். அவன் முற்றிலும் தன் நிலையையும் தான் நடிக்க வேண்டிய நடிப்பையையும் நினையாதவனாகி தன் கையில் உள்ள பதுமையின் யாழை பற்றிய குணகுற்றங்களை சிந்திப்பதில் ஈடுபட்டு விட்டான். அவன் நரம்புகளை இறுக்கிய பின் யாழை மீட்டிய போது அதில் பகை நரம்பு ஒலித்தது கண்டு அந்த யாழை மீண்டும் நன்றாக உற்று பார்த்தான். அப்போது பட்டுப்போய் நடுவே பொந்து விழுந்து சில நாள் தண்ணீரில் ஊறிய ஒரு மரத்திலிருந்து செய்யப்பட்டது அந்த யாழ் என்ற உண்மை அவனுக்கு புரிந்தது. அந்த யாழ் இன்ன வகையால் குற்றமுடையது என்று எண்ணி அவன் அதை தோழியின் கையில் நீட்டினான். அதுவரை பதுமையும் தோழியும் அவன் முகத்தையே கூர்மையாக கவனித்தவாறே யாழை அவன் திருத்தும் விதத்தை பார்த்து கொண்டிருந்தனர். அந்த பார்வையில் அவன் யாழை பற்றி எண்ணும் நினைவுகளை ஒன்று விடாமல் அவர்களால் ஊடுருவ முடிந்தது. பதுமை ஓரளவு தன் முயற்சியில் வெற்றியும் அடைந்திருந்தாள். அவன் எப்படியும் யாழ் வாசிப்பதில் சிறந்த கலைஞனாகத்தான் இருக்க வேண்டும் என்ற முடிவு இதனால் அவளுக்கு கிடைத்திருந்தது. அந்த முடிவுக்கு வந்த பதுமை அவன் நீட்டும் யாழை அவன் கையில் இருந்து வாங்க வேண்டாம் என்று கண் பார்வையால் சங்கேதமாக யாப்பியாயினிக்கு தெரிவித்திருந்தாள். எனவே அவன் நீட்டிய யாழை தோழி வாங்கிக் கொள்ளாமல் இருந்துவிட்டாள். தன்னிடம் யாழை நீட்டும் உதயணனை பார்த்து சிரித்து கொண்டே, இந்த யாழை வாசித்து தீஞ்சுவை பாடல் ஒன்று பாட வேண்டும் என பதுமையின் குறிப்பை தோழி அவனிடம் கூறினாள். அவ்வாறு அவள் கூறியதும் உதயணன் எதிரே தொலைவில் அமர்ந்திருந்த பதுமையையும் தோழியையும் மாறி மாறி பார்த்தபடியே, இவள் சிறந்த மதிநுட்பமுடையவள், நமக்கு யாழ் தெரியும் என்பதை புரிந்து கொண்டாள் என்று தனக்குள் நினைத்து கொண்டான். யாழ் வாசிக்கும் விதம் அறியேன் என முன்பே கூறினேனே என்று மீண்டும் விட்டுக் கொடுக்காமலே அவளுக்கு உதயணன் விடை சொன்னான். தனக்கு வாசிக்க தெரியாது என வற்புறுத்தி நம்ப வைக்க முயன்றான். ஆனால் பதுமையின் தோழியா அவன் கூறிய விடையை ஏற்றுக்கொண்டு அவனை சும்மா விட்டு விடுவாள். மீண்டும் அவனை வற்புறுத்தினாள். தோழியும் அவனும் இப்படி வற்புறுத்தல் செய்து கொண்டிருக்கும் போது பதுமையே வாய் திறந்து அவனோடு பேசலானாள். மனத்தை புலன்களின் வழியே ஓடவிடாமல் அடக்கி ஒரு நெறிப்படுத்திய அந்தணர்களுக்கு முடியாதது என்றும் ஒரு செயல் உண்டோ? அவர்கள் மனம் வைத்தால்
எல்லா கலைகளிலும் தங்கள் வன்மையை காட்ட முடியும். உங்கள் மேல் நான் கொண்டிருக்கும் எல்லையில்லா காதலின் மேல் ஆணையிட்டு கேட்டுக்கொள்கிறேன். இன்பம் மயக்கம் அடைந்திருக்கும் நான் கேட்கும்படி நீங்கள் ஒரு பாட்டு பாடித்தான் ஆக வேண்டும். மறுக்காமல் பாடி அருளுங்கள் என்று கனிவான மொழிகளால் பதுமை அவனை நேரில் வேண்டிக் கொண்டாள். இதற்குள் மாலை நேரமாகியிருந்தது. சாளரங்களின் வழியே முல்லை பூக்களின் நறுமணத்தோடு கூடிய தென்றல் காற்று உள்ளே குளிர்ச்சியாக வீசியது. அது அவர்கள் காதலுக்கு சான்று கூறி உதயணன் பாடியாக வேண்டும் என்று கட்டளையிடுவது போல் இருந்தது. உதயணன் பதுமையின் வேண்டுகோளை மறுக்க முடியாமல் பாட்டு பாடிக்கொண்டே யாழையும் மீட்ட ஆரம்பித்தான். அப்போது அவனுக்கு உஞ்சை நகரிலிருந்து தத்தையுடன் பிடிமேல் வரும்போது தவறிப்போன கோடாபதி என்னும் தனது தெய்வீக யாழின் நினைவு வந்துவிட்டது. அந்த நினைவுடன் பதுமைக்கு முன் அவன் பாடிய பாட்டில் பண்ணும் இசையும் பருந்தும் அதன் நிழலும் போல பொருந்தி மிக அழகாக அமைந்துவிட்டன. அமுதம் போல செவிக்குள் பாய்ந்த அந்த யாழ் இசையையும் வாய்ப்பாட்டையும் கேட்டு பதுமை வியப்பு கடலுள் ஆழ்ந்தாள். தும்பூரு காமனுக்கு அடுத்தாற்போல் யாழில் சிறந்தவன். தும்பூருக்கும் அடுத்த இடம். யாழ் வாசிப்பில் மானிட வேந்தர்களில் ஒரே ஒருவனுக்குத்தான் உண்டு. அந்த ஒருவன்தான் உதயணன் என்று எண்ணினாள் பதுமை. ஒன்று, நம் முன் அந்தணனாக அமர்ந்திருக்கும் இவன் உதயணனாக இருக்க வேண்டும், அல்லது உதயணனை காட்டிலும் சிறப்பாக யாழ் வாசிக்க தெரிந்த வேறொரு அந்தண இளைஞனாகவே இருக்க வேண்டும் என்று தன் வியப்புக்கிடையே பதுமை நினைத்தாள். அந்த ஐயத்தையும் தன் மனத்திலிருந்து வெளி சென்று விடாதபடி மறைவாகவே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உறுதி கொண்டாள். அவ்வளவு கலை நலமும் திறமும் உடையவன் தன் உள்ளங்கவர்ந்த காதலனாக இருந்ததில் அவளுக்கு தனிப்பட்ட உவகை ஏற்பட்டது. பதுமையின் வேண்டுகோளை மறுக்க முடியாமல் உதயணன் அன்று மாலையில் பாடிக்கொண்டே யாழ் வாசித்த அந்த நிகழ்ச்சியால் தனக்கு நன்கு யாழ் தெரியும், அதுவரை அறியேன் என்று மறுத்ததெல்லாம் நடிப்பு என்று தானே வெளிப்படுத்திக் கொண்டது போல ஆயிற்று. ஒரு பாவமும் அறியாத அந்தன இளைஞன் வேடத்தில் மாணகனாக இருக்கும் அவனை பார்த்த எவரும் அந்த தோற்றத்திற்குள் அவ்வளவு திறமை அடங்கியிருப்பதை நம்பவே மாட்டார்கள். மறுநாளிலிருந்து யாழிசையில் தேர்ந்தவன் என்ற முறையில் பதுமை, யாப்பியாயினி ஆகியோர் அவனிடம் நெருங்கி பழகும் நேரம் அதிகரித்தது. இருவரும் அவனிடம் யாழ் கற்கும் மாணவிகளைப் போல பழகினர். மறைகளில் தேர்ந்த அந்தன இளைஞரை உருவத்தைக் கண்டே மனிதர்களின் திறமையை அறிந்து கொள்ளும்படி நான்முகன் மனிதர்களை படைத்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். பயனற்ற கொன்றைக்காய்க்கு பெரிய உருவத்தையும், பயன்மிக்க பயிர்களின் தானிய மணிகள் அடங்கிய நெற்றுகளுக்கு சிறிய உருவத்தையும் கொடுத்திருக்கிறான். அதேபோல இனிய சுவைமிக்க கரும்பின் உருவையும் பருமனையும் சிறிதாகவும் மூங்கிலை பெரிதாகவும் பிரம்மன் படைத்திருக்கிறான். யானையை அடக்கி ஆளும் அளவிற்கு யாழிசையை தெய்வீக முறையிலே கற்றிருக்கும் உதயணனை காட்டிலும் சிறந்த கலைஞராக நீர் தோன்றுகிறீர். ஆயினும் உருவத்தைக் கண்டே கலைத்திறத்தை அறிந்து கொண்டு விடுமாறு நான்முகன் உம்மை படைக்கவில்லையே என்று யாப்பியாயினி மறுநாள் ஆவலோடு அவனிடம் கூறினாள். அத்தியாயம் 40. பகைவர் படையெடுப்பு. பதுமையின் தோழியாகிய யாப்பியாயினி உதயணனிடம் அவன் யாழ் நலத்தை புகழ்ந்து கூறும்போது பதுமையும் அண்மையில் இருந்தாள். நேற்று நகைச்சுவை ததும்ப சிரித்தவாறே தன்னிடமே உரையாடிய அவர்களிடம் இன்று பயபக்தி தென்படுவதை உதயணன் கண்டான். முதல் நாள் கொடுத்த அதே யாழை அவன் கரங்களில் கொடுத்து, இந்த யாழில் இருக்கும் மறைவான குறைவை நீக்கி செவ்வழி பண்ணை பாடி அருள்க என்று யாப்பியாயினி உதயணனிடம் கூறி வேண்டினாள். அவள் கொடுத்த யாழை கையிலே வாங்கி கொண்ட உதயணன் நேற்று கூறாமல் மறைத்த அந்த செய்தியை இன்று வெளிப்படையாக கூறிவிட கருதினான். முதல் நாள் தொடக்கத்தில் தான் நடித்துவிட்ட நடிப்பிற்கு ஏற்ப இன்றும் அவன் அதை மனதோடு மறைத்துக் கொள்ள வேண்டியதாயிற்று. நேற்று அவள் வேண்டுகோளுக்கு இணங்கி யாழ் வாசித்து விட்டதனால் இன்றும் அதை மறுக்க வழியில்லாமல் ஒப்புக்கொள்ளும்படியாகவே நேர்ந்தது. நேற்றே அந்த யாழில் உள்ள குற்றத்தை தெரியும்படி செய்துவிட்டதனால் இன்றும் அதை கூறுவது பிழையில்லை என்று உதயணன் எண்ணினான். இந்த யாழ் பட்டுப்போன மரத்தினால் செய்ய பெற்றது. இது மங்களமும் தூய்மையும் உடையதல்ல, எனவே இது பயன்படாது என்று தான் சொல்ல துணிந்ததை சொல்லிவிட்டு கைகளில் வாங்கிய யாழை அவளிடமே திருப்பி கொடுத்து விட்டான். இதை கண்ட பதுமை உடனே தன் தோழியை அருகில் அழைத்து, என் தமையன் தரிசகவேந்தன் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்ததும் யவன தச்சன் இயற்றியதுமாகிய உயர்தரமான யாழை நீ சென்று உடனே எடுத்து வா என ஏவினாள். யாப்பியாயினி உடனே மாடத்திலிருந்து கீழே சென்று மகர வடிவில் இயற்றப்பட்ட அந்த அழகிய யாழை எடுத்துக்கொண்டு வந்தாள்.
இரண்டாவதாக கொணர்ந்த அம்மகர யாழை கையில் வாங்கி கொண்ட உதயணன் அந்த யாழில் உறுப்புகள் சேர்க்கப்பட்டிருக்கும் அழகை கண்டு வியந்தான். ஆனால் அதில் உள்ள நரம்புகளை கூர்ந்து நோக்கியபடியே மீட்டி பார்த்தவுடன் தான் அப்படி வியந்தது பிழை என்று அவனுக்கு புரிந்தது. நினம் புலர உலர்த்திடாமற் பச்சையாக கட்டப்பெற்ற அந்த நரம்புகள் குற்றம் உடையன என்று கூறி வேறு நல்ல நரம்புகளை கொண்டு வருமாறு தோழியிடம் சொன்னான் அவன். தோழி யாழில் இணைப்பதற்கான வேறு நரம்புகளை கொண்டு வந்து அவன் முன்பு வைத்துவிட்டு ஒதுங்கி நின்று கொண்டாள். இசை கருவிகளையும் அவற்றின் அங்கங்களையும் பார்த்த அளவிலேயே அவை இன்னின்ன வகையில் குணமுடையன, இன்னின்ன வகையில் குற்றம் உடையன என்று தெரிந்து கூறும் ஆற்றல் உடைய உதயணன் இரண்டாவதாக எடுத்து வந்த அந்த நரம்புகளையும் பார்த்த மாத்திரத்திலேயே இவையும் பயன்படா என கூறி ஒதுக்கிவிட்டான். தோழி மீண்டும் சென்று வேறு பல வகை நரம்புகளை எடுத்து வந்தாள். பதுமை கண்ணிமையாமல் வியப்புடனேயே அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவனிடம் கண்ட ஆராய்ச்சி திறமும் ஆழமான பயிற்சியும் அவளை மலைத்து போக செய்திருந்தன. அவளுடைய தோழி கொண்டு வந்த யாழ் நரம்பில் வேறு ஒன்றை அசாதாரணமாக பார்த்த மாத்திரமே கையில் எடுத்த உதயணன் அதனுடைய முறுக்கை அவிழ்த்து பிரித்து அதில் மயிர் பின்னி இருப்பதை அவர்களுக்கு காட்டினான். இவ்வாறே பல நரம்புகளை ஆராய்ந்து கூறிய பின் இறுதியாக தோழி கொண்டு வந்த நரம்புகளில் பொற்சரடு போல முறுக்கிய ஒரு நரம்பை யாழிலே பொருத்தி கட்டினான். கட்டியதும் அவள் கையிலே யாழை கொடுத்தான். யாழையும் பாட்டையும் எல்லோரும் தான் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவரை போல அதன் குணாகுணங்களை சொல்வார் மிக அரியர் என்று தோழியிடம் பதுமை உதயணனை புகழ்ந்து கூறினாள். உதயணன் புதிதாக நல்ல நரம்பை சேர்த்து கொடுத்த யவன கைவினை நயம் பொருந்திய அந்த யாழை தன் தோழியின் கையிலிருந்து வாங்கி பதுமை இனிமையாக பாடலானான். உதயணன் அவள் பாடலை கேட்டு அதன் இன்சுவையை அனுபவித்தான். பதுமையின் பாட்டு அவன் உள்ளத்தை உருக்கும் இனிமை கொண்டதாக இருந்தது. இவ்வண்ணமே காதல் இன்பமும் இசை ஆராய்ச்சியுமாக கழிந்து வந்தன அவர்கள் நாட்கள். ஒவ்வொரு நாளும் வந்து நிகழ்வதும் கழிந்து போவதும் அறியாமல் இருவரும் இருந்தனர். இவர்கள் கன்னி மாடத்தினுள் இவ்வாறு இருந்து வந்தபோது தருசகராசனிடம் கேயத்தரசன் அச்சுவ பெருமகன் பதுமையை மனம் கேட்டு பரிசங்களோடு வந்து சேர்ந்தான். பதுமையின் எழிலையும் கலை பயிற்சிகளையும் பல முறை பலர் வாயிலாக கேள்விப்பட்டிருந்த அச்சுவ பெருமகன் அவளை பற்றிய நினைவிற்கு தன் நெஞ்சில் நிரந்தரமாக ஓரிடம் அளித்துவிட்டான். அந்த ஆசை காரணமாகவே தருசகவேந்தனிடம் நேரிலேயே சென்று கேட்டு பார்த்து விடுவது என்றெண்ணி இப்போது திருமண பரிசங்களுடன் ஆரவாரமாக புறப்பட்டு வந்திருந்தான். அவனும் ஒரு பேரரசன் என்ற முறையில் தருசகன் சிறப்புடன் அவனை வரவேற்பதற்காக தன் தலைநகரை நன்கு அணி செய்ய சொல்லியிருந்தான். தருசகராசன் தானே தன் பரிவாரங்களோடு எதிரே சென்று அச்சுவ பெருமகனை மதிப்புடன் வரவேற்றான். அச்சுவ பெருமகன் தருசகனுடைய அரண்மனையில் விருந்தாளியாக தங்கி சில நாட்கள் இருந்தான். இந்த செய்திகள் எல்லாம் கன்னி மாடத்தில் உள்ளவர்களுக்கு விவரமாக தெரிவதற்கு காரணம் இல்லாமல் போயிற்று. உதயணன் திடுமென்று ஒரு நாள் தன் நண்பர்களை பற்றிய நினைவு வந்தவனாய் அவர்களை சந்திக்கும் எண்ணத்துடன் கன்னி மாடத்திலிருந்து வெளியேறி பிறர் அறியாமல் காமன் கோட்டத்திற்கு சென்று விட்டான். அங்கே போன இடத்தில் நண்பர்களை காண முடியவில்லை. தற்செயலாக தன்னுடன் வந்திருக்கும் வீரன் ஒருவனை அங்கே சந்திக்க முடிந்ததனால் நண்பர்களும் தான் இருந்த அதே அரண்மனையில் மாறுவேடத்தோடு வேலை பார்ப்பதையும் பிற விவரங்களையும் அவன் தெரிந்து கொண்டான். அதன் பின்னும் அவன் உடனே கன்னி மாடத்திற்கு திரும்பி செல்லவில்லை. காரியார்த்தமாக அங்கே வெளியிலேயே தங்கிவிட்டான். இவ்வாறு அவன் இங்கு வந்துவிட்ட போது பதுமை கன்னி மாடத்தில் இவனை காணாது தவித்தாள். ஆனால் விரைவில் திரும்பி வந்து விடுவான் என்ற நம்பிக்கை மட்டும் அவளுக்கு உள்ளூர இருந்தது. எங்காவது தவப்பள்ளியில் யாரையாவது பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கும். நம்மிடம் கூறினால் நாம் வெளியேற அனுமதிக்க மாட்டோம் என்று எண்ணி அவராகவே சொல்லாமல் போயிருக்க வேண்டும் என்று கருதி கலங்கி துடிக்கும் தன் மனத்தை தேற்றிக் கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தாள் அவள். உண்மையில் அவன் அங்கே காணாமற் போனது அவளுக்கு பெருந்துயரத்தையே அளித்தது. அவள் உதயணனை எண்ணி ஏங்கியது போல் கேயத்தரசன் அச்சுவ பெருமகன் அவளை எண்ணி ஏங்கிக் கொண்டிருந்தான். தருசகன் கேயத்தரசன் அச்சுவ பெருமகனுடன் அளவளாவியிருந்த அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அவன் பகையரசர்கள் சிலர் ஒன்று கூடி அவன் மேல் படையெடுத்து மகத நாட்டு எல்லைக்கே வந்துவிட்டனர். அவர்கள் தருசகன் சிறிதும் எதிர்பாராத நிலையில் அவனை தாக்க வேண்டும் என்ற கருத்துடன் பல நாட்களாக அதற்கு வாய்ப்பை எதிர்நோக்கி கொண்டிருந்தவர்கள்.
இப்போது அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவே விரைவில் முழு ஆற்றலோடு ஒன்று சேர்ந்து மகத நாட்டை கைப்பற்றி விட வேண்டும் என்ற எண்ணத்துடனே புறப்பட்டு வந்திருந்தார்கள். தருசகன் மேல் நெடு நாட்களாக பகை கொண்டிருக்கும் விரிசிகன் என்ற அரசன் இந்த படையெடுப்பிற்கு முக்கிய காரணமாக இருந்தான். அத்தினபுரத்து அரசன் எலிசெவியன், வாரணாசி மன்னன், அயோத்தி வேந்தன், போதனபுரத்தை ஆண்டு வந்த மிலைச்சன், துவராவதி தலைவனாகிய சங்கரன், சீ நகரத்து மன்னன் வேசாலி என வேறு 6 அரசர்களும் விரிசிகனுக்கு துணையாக தத்தம் படைகளுடனே மகதவேந்தனை எதிர்த்து வெற்றி கொள்ள எண்ணி உடன் வந்திருந்தனர். அவர்களில் சிலர் பதுமையை மணந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையும், மகத மன்னன் தங்களுக்கு அவளை கொடுக்க மாட்டானே என்ற ஏக்கமும் கொண்டிருந்தவர்கள். கேக்கயத்து மன்னன் அச்சுவ பெருமகன் பதுமையை தனக்கு திருமணம் பேச வந்துள்ளதையும் தருசகன் அவனை வரவேற்று மகிழ்ச்சியோடு தன் விருந்தினனாக ஏற்றுக்கொண்டிருப்பதையும் அறிந்தபின் அவர்களுடைய ஆத்திரமும் பொறாமையும் தருசகன் மேல் இப்போது பன்மடங்காக பெருகியிருந்தன. பல வகையான சிறு கயிறுகளை எல்லாம் ஒன்று திரட்டி முறுக்கிய ஒரு பெரிய கயிற்றால் வலிமை மிக்க யானை ஒன்றை கட்டி பிடிப்பது போல தாங்கள் ஒன்று சேரும் வன்மையால் பேரரசனாகிய தருசகனை வென்று அவன் தங்களை பணிவுடன் வணங்கி திரை கொடுக்குமாறு செய்ய வேண்டும் என்று அவர்களுடைய கூட்டத்தில் சேர்ந்திருந்த ஒவ்வொரு அரசனுக்கு அழுத்தமான எண்ணம் இருந்தது. அந்த எண்ணமே அவர்களுடைய ஒற்றுமைக்கு முழு காரணமாகவும் இருந்து கொண்டு தூண்டிற்று. அச்சுவ பெருமகன் பதுமையை மனம் பேசுவதற்காக தருசகராசனிடம் வந்து விருந்தினனாக தங்கியிருந்ததனால் அவன் மேலும் அவர்களுக்கு மனக்கொதிப்பு ஏற்பட்டிருந்தது. தருசகனையும் அச்சுவ பெருமகனையும் அடக்கி ஒடுக்கிவிட்டால் அதன் பின் பதுமையை தங்களுள் யாராவது ஒருவரையே மனம் புரிந்து கொள்ளும்படி செய்துவிடலாம் என்ற எண்ணத்துடன் ஒவ்வொருவரும் தமது தீர்மானத்தை அமைத்துக் கொண்டிருந்தனர். பதுமையை பற்றிய சபலம் யார் யாருக்கு அங்கே இருந்ததோ அவர்கள் எல்லோருமே அந்த தீர்மானத்தை தங்களுக்கு ஆறுதலும் சாதகமும் ஏற்படுவதற்கேற்றதாக வைத்துக் கொண்டிருந்ததுதான் விந்தை. ஒவ்வொரு அரசனும் படையுடன் தன் நாட்டு எல்லையை கடந்து மகதத்திற்கு புறப்படும் போது தனக்கு அந்த போரால் ஏற்படும் இத்தகைய அழகிய சுயநலம் ஒன்றை கருதியே புறப்பட்டு இருந்தனர். ஆனால் வெளிப்படையாக எல்லோரும் மகத மன்னனின் எதிரிகள் என்ற முறையில் ஒரே கட்சியாக ஒன்று சேர்ந்திருந்தார்கள். படைகளோடு புறப்பட்டு வந்த அந்த மன்னர்கள் யாவரும் மகத நாட்டு எல்லை கப்பால் வந்து தங்கி முற்றுகைக்கு ஏற்ற சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். மீன்கள் கால அருகே வருகின்ற வரை அடங்கி ஒடுங்கி நிற்கும் கொக்கு போலத்தான் அந்த பகை அரசர்களும் மகத நாட்டு எல்லையில் வந்து தங்கி காலம் தாழ்த்தி கொண்டிருந்தனர். பகை அரசர்கள் இவ்வாறு வந்து தங்கியிருந்த செய்தி மெல்ல மெல்ல பரவி மகத நாடெங்கும் தெரியலாயிற்று. தலைநகரில் தருசகராசனுக்கும் இச்செய்தி விரைவில் தெரிந்துவிட்டது. அத்தியாயம் 41. சோலை மலை திட்டம். மனம் பேச வந்திருக்கும் அச்சுவ பெருமகன் தன்னுடைய விருந்தினனாக தங்கியிருக்கும் பொழுதே சற்றும் எதிர்பாராத நிலையில் தங்களுக்குள் ஒன்று கூடி போருக்கு இழுக்கும் பகைவர்கள் செயலை கண்ட தருசகன் உண்மையாகவே மலைப்பு அடைந்தான். படையெடுப்பு செய்தி கேட்ட நகரத்து மக்கள் கலவரமடைந்து அவர்களுக்கு தோன்றிய கருத்துக்களை அங்கங்கே பேசத் தொடங்கிவிட்டனர். பொதுவாக நகர் முழுவதும் இச்செய்தி திகைப்பையும் அச்சத்தையும் இனி என்ன நிகழ்மோ என்ற பரபரப்பையும் உண்டாக்கியிருந்தது. நகரையும் அரசனையும் திகைப்பும் கவலையும் கொள்ள செய்திருந்த இச்செய்தி அரண்மனை கன்னி மாடத்திலும் அந்த புறத்திலும் கூட பரவிவிட்டது. ஏற்கனவே மாணகன், அதாவது உதயணன், தன்னிடம் சொல்லிக் கொள்ளாமல் கன்னி மாடத்திலிருந்து போய்விட்டதை எண்ணி வருந்தி கொண்டிருந்தாள் பதுமை. இந்த படையெடுப்பு செய்தி அவளுக்கு இன்னும் மிகுந்த துயரத்தை அளித்தது. ஆனாலும் அவளுக்கு உடனே என்ன தோன்றியதோ தெரியவில்லை. தன் தோழி ஐராபதியை அழைத்தாள். மாணகன் எப்படியும் அவனுடைய பழைய இடமாகிய காமன் கோட்டத்திற்குத்தான் திரும்பி சென்றிருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு அவனை பிரிந்து தான் படுகிற துயரம் முதல் பகை அரசர் படையெடுப்பு வரை எல்லா செய்திகளையும் அவனிடம் கூறி வருமாறு அந்த தோழியை அனுப்பினாள் பதுமை. அது கேட்ட தோழி ஐராபதியும் உடனே அதற்கு ஒப்புக்கொண்டு விரைவாய் காமன் கோட்டத்திற்கு செல்ல புறப்பட்டாள். பதுமையின் நம்பிக்கை சரியாகவே இருந்தது. நல்ல வேளையாக ஐராபதி காமன் கோட்டத்திற்குள் நுழைந்தபோது தன் நண்பர்களை தேடி வந்த உதயணன் அங்கே இருந்தான். அவன் அப்போது அதே மாணகன் என்னும் அந்தன இளைஞன் வடிவத்திலேயே இருந்ததனால் அவனை பார்த்ததும் அடையாளம் கண்டுகொள்ள ஐராபதிக்கு மிகுந்த நேரமாகவில்லை. அவள் உதயணன் அமர்ந்திருந்த இடத்தை நெருங்கி பதுமை அவனுக்கு கூறி அனுப்பிய செய்திகளையெல்லாம் விரிவாக சொன்னாள். திடீரென்று பகை அரசர்கள் மகத நாட்டின் மீது படையெடுத்து வந்திருப்பதையும்
அதனால் அரண்மனையில் திகைப்பும் கலவரமும் நிரம்பி இருப்பதையும் கூட அவள் வணக்கத்துடனே விவரமாக எடுத்து சொன்னாள். உதயணன் அவள் கூறிய யாவற்றையும் கவனத்துடனே கேட்டான். பதுமை ஐராபதியின் மூலம் அனுப்பியிருந்த செய்திகளும் பகைவர் படையெடுப்பை பற்றிய விவரங்களும் ஒரு வகையில் அவனுக்கு மகிழ்ச்சியையே கொடுத்தன. தன்னுடைய திறமையையும் உண்மையில் தான் யார் என்பதையும் தருசகனுக்கு வெளிக்காட்டுவதற்கு பகைவர்களின் இந்த படையெடுப்பு ஒரு நல்ல வாய்ப்பு என்று உதயணன் எண்ணினான். இதே வாய்ப்பை கொண்டு பதுமைக்கும் தனக்கும் உள்ள காதலிலும் தான் வெற்றி அடைந்துவிட முடியும் என்பது அவன் நம்பிக்கை. இத்தகைய நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் நிலவுகிற எண்ணங்களோடு தோழி ஐராபதிக்கு மறுமொழி கூறி அனுப்பினான் அவன். இன்னும் 2 மாதங்கள் பொறுத்துக்கொள்ளு சொல். அதன்பின் பதுமையை நான் சந்திக்க வந்து சேருவேன். இப்போது நான் இன்றியமையாத சில செயல்களை மேற்கொள்ள வேண்டியவனாக இருக்கிறேன். இதை விவரமாக பதுமைக்கு எடுத்து சொல்லி வேண்டிய ஆறுதல் கூறு என்று அவன் கூறியவற்றை கேட்டுக்கொண்டு சென்றாள் ஐராபதி. ஐராபதி சென்ற பின்னர் உதயணன் சிந்தித்தான். படையெடுத்து வந்திருக்கும் பகைவர்களை எதிர்க்கும் வகை தெரியாமல் தருசகன் திகைத்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நாமே நம்முடைய வீரர்களுடனே சென்று ஏதாவது ஒரு சூழ்ச்சியால் அவர்களை வென்று நம் திறமையை தருசகனுக்கு காட்ட வேண்டும். தருசகன் கவனத்தை நம் பக்கம் கவரவல்லதாக அமைய வேண்டும் நமது அந்த திறமையின் வெற்றி என்ற எண்ணங்கள் அவன் மனத்தில் எழுந்தன. எதற்கும் தன் நண்பர்களை கலந்து கொண்ட பின்பேதான் செயலில் இறங்க வேண்டும் என்ற நினைவுடன் காமன் கோட்டத்தில் சந்தித்த தன் நாட்டு வீரனை அழைத்து மாறு வேடத்துடன் அரண்மனையில் இருக்கும் உருமண்ணுவாவிற்கு அவன் மூலம் இந்த செய்தியை கூறி அனுப்பினான். உதயணன் செய்தி கூறி அனுப்பிய சற்றைக்கெல்லாம் அந்த வீரன் உருமண்ணுவாவை கையோடு அழைத்து கொண்டே அங்கு வந்து சேர்ந்து விட்டான். இருவரும் வெகுநேரம் தங்களுக்குள் கலந்து ஆலோசித்தனர். நம்மிடம் இப்போது படை வலிமையும் மிகுதியாக இல்லை. நாம் தலைநகரத்திலிருந்து புறப்படும் போது நம்முடன் வந்த வீரர்களும் இப்போது இந்த நகரத்தில் அங்கங்கே தனித்தனியாக மறைந்து வசித்து வருகின்றனர். அவர்களை ஒன்று திரட்டுவது இப்போது அவ்வளவு எளிதான செயல் அல்ல. அப்படியே ஒன்று திரட்டிக்கொண்டு நாம் எல்லோரும் சென்றாலும் நேருக்கு நேர் நின்று போர் செய்து பகைவர் படையெடுப்பை நம்மால் முறியடிக்க முடியாது. எனவே தந்திரத்தால் தான் இந்த பகைவர்களை இப்போது இங்கிருந்து திரும்பி ஓடுமாறு செய்ய முடியும். நாமும் நம்மை சேர்ந்தவர்களும் வாணிகம் செய்பவர் போல மாறுவேடம் கொண்டு பகைவர் ஆதரவு பெற்று அவர்கள் படையில் கலந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு கலந்து கொண்ட பின்பு நள்ளிரவில் அவர்கள் படைக்குள்ளேயே கலவரத்தை உண்டாக்கிவிட்டு நம்மை அடையாளம் கண்டுகொள்ள முடியாதபடி போர் செய்து அதனால் அவர்களை இங்கிருந்து துரத்த வேண்டும். இம்முயற்சியில் நமக்கு வெற்றி கிட்டுமானால் யாவும் உதயணன் ஆற்றலால் விளைந்தவை என்று நம்மவர்களை கொண்டே உன் புகழை நகரெங்கும் பரப்பி தருசகன் செவிகளுக்கும் அது எட்ட செய்ய வேண்டும். அப்போது நீ இங்கு வந்திருப்பதையும் காலம் அறிந்து செய்த உனது உதவியையும் அறிந்து தருசகன் பாராட்டுவதற்கு நேரும். அந்த நிலை ஏற்பட்டால்தான் பதுமையின் தொடர்பிற்கும் மற்றவற்றிற்கும் தருசகன் உதவி உனக்கு கிடைக்க முடியும். இப்போது அதற்கான அடிப்படை செயல்களில் நாம் ஈடுபட வேண்டும் என்று உருமண்ணுவா தன் கருத்துக்களை உதயணனுக்கு தெளிவாக விவரித்தான். காரண காரியங்களுடனே சந்திப்பதற்கு ஏற்ற விதமாக உருமண்ணுவா கூறிய திட்டங்களை கேட்ட பின்பு அவையே தக்கவை என்று தோன்றியது உதயணனுக்கு. அத்திட்டங்களின்படியேதான் செயலாற்ற வேண்டியது என்ற முடிவிற்கு வந்தான் அவன். இப்படியே உதயணனும் உருமண்ணுவாவும் சில நாழிகை பொழுது தங்களை மறந்து சிந்தனையில் ஆழ்ந்தவர்களாய் அமர்ந்திருந்தனர். சிந்தனை கலைந்தவுடனே உருமண்ணுவா உதயணனையும் அழைத்து கொண்டு காமன் கோட்டத்திலிருந்து வெளியேறினான். மேலே நடக்க வேண்டிய செயல்களை வரிசையாக நிறைவேற்றுவதற்கு வேண்டிய பொறுப்பு அவ்விருவருக்கு மட்டுமே மிகுந்த அளவில் இருந்தது. மகத நாட்டின் தலைநகராகிய ராசக்கிரிய நகரத்திற்கு பக்கத்தில் சின்ன சோலை என்னும் பெயரையுடைய மலை ஒன்று இருந்தது. உதயணன் முதலியவர்களோடு மகத நாட்டிற்கு மாறுவேடத்தோடு வந்திருந்த வீரர்களில் பெரும்பாலோர் இந்த மலை அடிவாரத்திலும் இதன் சுற்றுப்புறங்களிலும் மறைமுகமாக தங்கள் வாழ்நாள்களை கழித்து வந்தனர். அவர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்க்க வேண்டிய அவசியம் இப்போது உதயணனுக்கு ஏற்பட்டிருந்ததால் அவன் உருமண்ணுவாவுடன் காமன் கோட்டத்திலிருந்து புறப்பட்டு நேரே சின்னமலை சோலைக்கு வந்திருந்தான். சின்னமலை சோலை தொடர்ச்சியான பெரிய மலை அல்ல, ஒரு சிறு குன்று போன்றதுதான் அது. உருமண்ணுவாவின் சொற்படி உதயணன் அந்த மலையின் மேல் ஏறி தனக்கும் தன்னை சேர்ந்தவர்களுக்கும் மட்டுமே தெரியக்கூடிய அடையாள பாடல் ஒன்றை உரத்த குரலில் பாடினான். அவன் பாடியபோது அமைதி நிறைந்திருந்த இரவு நேரமாகையால் அவனுடைய அந்த பாட்டுக்குரல் குன்றை சுற்றி வெகு தொலைவு வரை தெளிவாக ஒலித்தது. அழைப்புக்கு அறிகுறியான அந்த அடையாள பாட்டை உதயணன் பாடி முடித்தவுடன்
உருமனுவாவோடு அவனும் குன்றின் மேலேயே இருந்து கொண்டான். இரவு நடுயாமத்திற்குள் பாட்டொலியை கேட்ட எல்லா வீரர்களும் குன்றின் மேல் உதயணனும் உருமனுவாவும் இருந்த இடத்திற்கு மகிழ்ச்சியுடனே வந்து கூடிவிட்டார்கள். தங்கள் அரசன் மகத மன்னனுடைய நட்பு வேண்டி வந்திருப்பது அவர்களுக்கு தெரியும். அதற்கு ஏதாவது நல்ல வழி புலப்பட்டிருக்கும் என்றே இந்த பாட்டொலி கேட்டதும் அவர்களில் பலர் எண்ணி வந்திருந்தார்கள். சின்ன சோலை மலையை சுற்றியுள்ள வீரர்கள் யாவரும் வந்தபின் தங்கள் அரசனிடம் பற்றுமிக்க அந்த வீரர்களை தங்கள் திட்டத்திற்கு உடன்பட செய்யும் கருத்துடன் உருமனுவா அவர்களோடு பேசினான். அந்த பேச்சுக்கு அவர்களிடமிருந்து எதிர்பார்த்த பயன் விளைந்தது. நான் பார்த்தசாரதி அவர்களின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.